தேஜா, வணக்கம் தேஜா. அமெரிக்காலேருந்து பேசுகிறீங்களா? ஆமாம். சரி, உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அரேஞ்ச் மேரேஜ். அம்மா இருக்காங்களா? அம்மாட்ட கொடுங்க. அம்மா உங்கள் பேர் தனலட்சுமியா? ஆமாம். சரி, இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது இல்லையா? ஆமாம்மா. அவங்க பேர் தேஜா, கரெக்டா? ஆமாம்மா. சரி, இப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வந்து ஒரு தீ விபத்து, ஒரு சிலிண்டர் ஆக்சிடெண்ட்டில் இருந்திருக்காங்க, ஒருத்தவங்க தெய்வமாக வந்திருக்காங்க. அது உங்கள் நாத்தனார் அப்படி இருந்தாங்களா? இருக்காங்க. அவங்க பேரை சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஜெயந்தி, கரெக்டா? கரெக்டா? அவங்க வந்து சிலிண்டர் வச்சு இருந்தாங்க, அவங்க தெய்வமாக இருக்காங்க. அவங்கள நீங்கள் வழிபட்டு வாங்க, சரியா? சரிங்கம்மா. சரி, ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து நல்லா படிச்சிருக்கு, எம்டெக் முடிச்சிருக்கு, சரியா? ஆமாம்மா. உங்கள் கூட பிறந்த அண்ணன் பேர் ஒன்று சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? அவர் பேர் கணேசன். உங்களுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு 10 பவுன் நகை காணா போச்சு, ஆனால் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இந்த நிகழ்வு உங்கள் வீட்டில் நடந்ததா? ஆமாம்மா. ஆமாம். நடந்துச்சா? கரெக்டுமா. ஆமாம், நடந்தது. சரி, இப்போ பாப்பா வந்து இப்போ கல்யாணம் பண்ணணும், 27 வயசாகுது, மாப்பிள்ளை ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது, வேலை ஒன்று போகணும், எம்டெக் வரைக்கும் படிச்சிருக்காங்க, நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கணும், பாப்பாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். இந்த 2 விஷயத்துக்காக என்கிட்ட வந்தீங்கன்னு சொல்கிறேன் நான். ஆமாம்மா. ஆமாம். சரி, இப்போ உங்கள் கூட பிறந்த உங்கள் பெத்த தாய் ஒருத்தவங்க இருந்து தெய்வமாக வந்திருக்காங்க. உங்கள் பேர் சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. அவங்க பேர் நாச்சி அம்மாள், தெய்வமாக வந்திருக்காங்க. இது கரெக்டா? கரெக்டுமா. சரி, ரைட்டு. நீங்கள் என்ன தான் அமெரிக்காவில் இருந்து குழந்தைய படிக்க வச்சாலுமே கூட தெய்வ வழிபாடு, தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் நிறைந்த ஒரு பொண்ணாக தான் வளர்த்து வந்துட்டுருக்கீங்க குழந்தைய, சரியா? ஆமாம்மா. சரி, நான் வந்து உங்களுக்கு இன்பாக்ஸில் சீக்கிரம் திருமணம் நடைபெறுவதற்கும் சீக்கிரம் வேலை வாய்ப்பு வர்றதற்கும் ஒரு சின்ன சின்ன பரிகாரம் வீட்டில் செய்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன், சரிங்களா? சரிங்கம்மா. சரி, இப்போ உங்கள் அண்ணனுடைய பேர், இறந்து போன உங்கள் நாத்தனா பேர், இறந்து போன உங்கள் அம்மா பேர், இதெல்லாம் நானாக சொன்னேன்னா, நீங்கள் சொல்லி கொடுத்து நான் சொன்னேன்னா? இல்லைம்மா, நீங்களாதே சொன்னீங்க. சரி, நான் இன்பாக்ஸில் உங்களுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், எந்த கோயிலில் போய் எப்படி விளக்கேற்றினா சீக்கிரம் திருமணம் நடைபெறும், வேலை வாய்ப்புக்காக வேண்டி எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், என்ன ஸ்லோகம் உச்சரிக்க வேண்டும் என்று நான் இன்பாக்ஸை சொல்கிறேன், சரியா தங்கம்? சரிம்மா. இதுக்காக தான் வந்தீங்க, இது கரெக்டா? கரெக்டுமா. நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றி.